ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம காவேரி இருக்காங்களே, அவங்க சும்மா இருக்க சங்க ஊதி கெடுப்பானுங்கிற கதையை பசுபதியை போய் உசுப்பேத்தி விடுன்னு சொல்லிட்டு பசு மே வசி மே அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி பசு மேன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறாங்களாமா. கடைசியில் கோசப்பில் மூஞ்ச காமிக்காது, வெறுப்பாக இருக்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ வெறுப்பாகணுங்கிறதுக்காக தான் நான் மூஞ்ச காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம காவேரியோட ரியாக்ஷனு. இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்தா நம்ம குமரன் ஒரு பக்கம் போதுமா வாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த வீட்டில் விட கங்காட்ட விஷயத்த சொல்கிறாங்க. நான் பசுவை போய் பார்த்தேன், வெறுப்பேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா நமக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் ஏமா கொடைக்கானல் போகிறேன்னு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் கால் பண்ணதை கட் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லிட்டு குமரன்ட்ட விஷயத்த சொல்கிற. அதுக்கப்புறம் ஒருவேளை தனியாக பிளான் பண்ணியிருக்காங்களோ என்னமோ, 2 பேரும் சேர்ந்து போகன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம நிவின் ஒரு பக்கம் வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டு யமுனாவை துரத்திக்கிட்டே இருக்காரு. அந்த டைம் பார்த்து குமரன் வந்துட்டாருன்னா பார்த்துக்கோங்க. இதுக்குத்தான் நான் உங்களை வர சொன்னேன் மாமா, என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாரு மாமான்னு சொல்லி கேட்க, உன்னோட சந்தேகம் அழுப்ப சந்தேகத்துக்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லி அந்த டைம் பார்த்து விஜய் கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் கொடைக்கானல் போகிறான்னு சொல்ல, எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சமாளிச்சுட்டு வச்சுட்டாங்க. ஏன் இவ இப்படி நடந்துக்கிறான்னு தெரியாமல் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம விஜய். கடைசியில் வெண்ணிலாவா பார்த்து உண்மையை சொன்னாதான் ஓமண்டாட்டி தான் ஆர்வ கொளாராச்சு, அவசரப்பட்டு எல்லா முடிவும் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க டைமில் அவங்களோட பொண்ணும் மருமகனும் வந்து நிற்கிறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம தாத்தாவுக்கு கோவம் வந்துச்சு பாருங்க, பொங்கி விழாதிகே வெட்டி கொள்ளுகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் வெளியே போட உனக்கு இந்த வீட்டில் துளி கூட இடம் இல்லடான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்தி விட்டாங்க. கடைசியில் எல்லாத்தையுமே என் பையனுக்காக தான் பண்ணேன், என் பையனுக்கு எதுவும் செய்ய மாட்டுவாங்களோன்ற பயத்தில் தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த உருட்டெல்லாம் வேணாண்டா, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்க, நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அவங்களும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க போகிறாங்க. கடைசியில் என்ன தாண்டா நடக்குது, தேவையில்லாத ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஆனால் தேவையுள்ள இல்லை நம்ம காவேரி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சு வெடிக்குது. வீக்கா ஃப்ரெண்ட்ஸ்க்கு குமுற வேணாமா, குமுறுங்கள், கிளப்புங்கள், ஏஞ்சி ஓடுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.